மஞ்ச தாலியை தொட்டதுமே தடுத்த பாவனி. பிரியங்காவுக்கு காக்கா. மெஹந்தி ஹல்தி நமக்கு எதுக்கு? பிரியங்கா தேஷ்பாண்டே தாலி எடுத்து தந்து பாவனி அமீர் திருமணம் நடந்துள்ளது. மேலை நாட்டு கலாச்சாரம் தமிழகத்தில் அதிகமாகிக் கொண்டே செல்கிறது. வடமாநில கலாச்சாரத்தை தமிழகத்தில் ஏன் புகுத்த வேண்டும்? பாவனி அமீர், வசி, பிரியங்கா இவர்களிடம் நாம் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், அளவுக்கு அதிகமாக மேலை நாட்டு நாகரிகத்தை புகுத்துவதை குறைத்துக் கொள்ள வேண்டும். இந்த கலாச்சாரங்கள் நம்முடைய கட்டுப்பாட்டை உடைப்பதாக இருக்கிறது என்று மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் தெரிவித்துள்ளார். சமீபத்தில் இதுகுறித்து அவர் அளித்துள்ள பேட்டியில், பாவனி அமீர் கல்யாணத்தில் ஹல்தி மெகந்தி விழா நடத்தப்பட்டுள்ளது. இது சமூக வலைதளங்களில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. திருமணத்திற்கு சிறப்பு விருந்தினரே பிரியங்கா தான். பாவனி கழுத்தில் கட்டுவதற்காக தாலியை எடுத்து அமீரிடம் ஐயர் தர முயன்றார். உடனே பாவனி வெயிட் பண்ணுங்க என்று தடுத்துவிட்டு பிரியங்கா வரட்டும் என்கிறார். பிரியங்கா வரும் வரை ஐயரும் காத்திருந்தார். அதன் பிறகு தாலி எடுத்து பிரியங்காவிடம் தரவும், பிரியங்கா அதை அமீரிடம் தந்து பாவனிக்கு கட்டச் சொன்னார். பிரியங்கா விஜய் டிவியின் பேட்டர்ன் ஆகிவிட்டார். அதனால் பாவனி தாலி எடுத்து தர சொன்னதற்கு காரணமே பிரியங்காவை காக்கா பிடிப்பதற்காகத்தான். பிரியங்காவின் உறவு பாவனிக்கு தேவை. இந்த நிகழ்வில் ஒட்டுமொத்த விஜய் டிவியும் நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ளது. ஹல்தி மெகந்தி இந்த இரண்டுமே கலாச்சார சீரழிவாக நான் பார்க்கிறேன். வட இந்திய கலாச்சாரம். திருமணத்திற்கு முன்பு லிவிங் டுகெதரில் வாழ்ந்ததும் வட இந்திய கலாச்சாரம்தான். பிரியங்கா தேஷ்பாண்டே, பாவனி அமீர் போன்றோர் வட இந்திய கலாச்சாரத்தை இங்கு புகுத்தி கொண்டிருக்கிறார்கள். அமீர், பாவனி இருவரும் சகல செல்வங்களையும் பெற்று வாழட்டும். ஆனால் உங்களை கொண்டாடி கொண்டிருப்பதே தமிழ் ரசிகர்கள்தான். அப்படி இருக்கும்போது வட இந்திய கலாச்சாரத்தை புகுத்துவதில் என்ன விதத்தில் நியாயம்? இந்த விழாவை எல்லாம் வீட்டுக்குள் செய்து கொண்டால் யாரும் கேட்கப் போவதில்லை. ஆனால் சின்னத்திரை பிரபலமாக இருக்கும் இவர்களுக்கெல்லாம் ஃபாலோயர்கள் அதிகமாக உள்ளனர். இப்படியே எல்லோரும் ஆரம்பித்தால் தமிழ்நாட்டின் பண்பாடு கலாச்சாரம் என்னாவது? உலகம் முழுவதும் பாராட்டப்படக்கூடியது இந்த தமிழ் கலாச்சாரம். ஆனால் 3 வருடம் ஒரே வீட்டில் தாலி கட்டாமல் குடியிருப்பது என்பது எந்த வகை கலாச்சாரம்? இதை பார்த்து பல ஆண்களும் பெண்களும் லிவிங் டுகெதரில் தொடர ஆரம்பித்தால் தமிழகத்தின் நிலைமை என்ன ஆவது? இது ஒன்றும் அமெரிக்கா, லண்டன் கிடையாது. பாவனி தன்னுடைய முதல் கணவர் பிரதீப் குமாரை அளவுக்கு அதிகமாக நேசித்தார். ஆனால் அவர் தற்கொலை செய்து கொண்டார். இந்த இழப்பிலிருந்து மீள முடியாமல் தவித்து வந்தார். எனினும் அவர் மீதுள்ள பிரியத்தால் பாவனி தன்னுடைய கையில் அவரது பெயரை பச்சை குத்தி இருப்பதை அழிக்காமல் உள்ளார். எனினும் அதை பற்றி நாம் பேசக்கூடாது. பிரியங்கா அமீர் நீண்ட காலம் வாழட்டும் என்று தெரிவித்துள்ளார்.